spherical conductor of radius 2 meter is charged to potential 120 volt. It is now placed inside another hollow spherical conductor of radius 6 meter. Calculate the potential of bigger sphere if the smaller sphere is made to touch the bigger sphere. So first என்ன சொல்லிட்டாங்க, ஒரு ஸ்மால் ஸ்பியர் எடுத்து அதை வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து 2 மீட்டர் ரேடியஸ், அதனுடைய பொட்டன்ஷியல் என்னன்னு கொடுத்துருக்காங்க 120 வோல்ட். நமக்கு என்ன தெரியும், பொட்டன்ஷியல் ஆஃப் த ஸ்மாலர் ஸ்பியர் என்னது KQ by R. ஓகேயா, இங்கே ரேடியஸ் R1ன்னு எடுத்துக்கிட்டேன்னா இப்போ என்ன இருக்கும், இதை V1ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இது வந்து 120 கொடுத்துருக்காங்க. R1 வந்து என்னது R1, இதை நான் திரும்ப எடுத்தேன்னா என்னது V1 R1 is KQ. ஸோ இது வந்து 2 KQ என்ன வரும் 240 வருது. ஓகே, இன் டர்ம்ஸ் ஆஃப் KQ. இப்போ இது பார்த்தோம்னா நீங்கள் வந்து கான்செப்ட் என்ன, இப்போ இந்த ஸ்பியரை நான் என்ன பண்ணுறேன், இதில் சார்ஜ் Q1 இருக்குது. இப்போ இன்னொரு ஸ்பியர் எடுக்கிறேன், அதை வந்து என்னது ஹாலோ ஸ்பெரிக்கல் கண்டக்டர் தான், அது வந்து நியூட்ரலாக இருக்குது. இதை வந்து நான் இங்கே டச் பண்ணுறேன். டச் பண்ணும்பொழுது என்ன ஆகும், எனக்கு till their potential charges will flow till their potential becomes equal. கரெக்டா, பொட்டன்ஷியல் ஈக்குவலாக இருக்கிற வரைக்கும் சார்ஜ் ஃப்ளோ ஹேப்பன் ஆகும். கரெக்டா. ஸோ அப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன், இங்கே Q சார்ஜ் இதில் இருக்குது, எனக்கு இங்கே வந்து என்னது 0 சார்ஜ் இருக்குது. இப்போ ஆஃப்டர் கனெக்ஷன் என்ன ஆகும், V1 ஈக்குவல் டு V2, அதை Vன்னு எடுத்துக்கிறேன். ஆஃப்டர் கனெக்ஷன் இப்போ என்ன சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, சார்ஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆனது வந்து இங்கே வந்து Q1 Q2ன்னு எடுத்துக்கிறேன். சரியா, பொட்டன்ஷியல் என்னது V அண்ட் V. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்மால் ஸ்பியரை எடுத்து ஹாலோ ஸ்பெரிக்கல் கண்டக்டரை எடுத்து பிக் கண்டக்டருக்குள்ள நான் இப்படி வைக்கிறேன். சரியா. ஸோ இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பொட்டன்ஷியல் ஆஃப் த பிகஸ்ட். அப்போ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கணும். இது வந்து Q1, இது வந்து Q2. கரெக்டா. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஸ்பெரிக்கல் ஷெல்லில் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி வரும்னு. இப்போ இன்சைடு ஃபர்ஸ்ட் இந்த பகுதியில் என்ன இருக்கணும், சார்ஜ் வந்து 0. ஏன்னா சார்ஜ் இன்சைடு த கண்டக்டர் நமக்கு எப்பவுமே தெரியும் 0. அவுட்டர் சர்ஃபேஸில் தான் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும், அது Q1 + Q1. இப்போ இந்த இடத்துல 0வா இருக்கணும்னா இந்த மொத்த இதில் இங்கே +Q1 இருந்தால் இங்கே என்ன இருக்கணும் -Q1. அப்போ தான் +Q1 -Q1 நமக்கு டோட்டல் சார்ஜ் என்னவா இருக்கும், 0வா இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 இருக்கும். இங்கே -Q1னா இதனால இருக்கக்கூடியது என்னது +Q1 இங்கே இருக்கணும். அப்போ அவுட்டர் ஷெல்லில் ஆல்ரெடி நமக்கு எவ்வளோ சார்ஜ் இருக்கு, Q2 இருக்கு. இப்போ நமக்கு இதனால Q1. அப்போ மொத்த சார்ஜ் அட் அவுட்டர் ஷெல் என்னது, சார்ஜ் அட் அவுட்டர் ஷெல் எவ்வளவு, Q1 + Q2. அப்போ பொட்டன்ஷியல் அட் அவுட்டர் ஷெல் நமக்கு என்னது, V will be equal to K into Q1 + Q2 by the radius of the outer shell R2. கரெக்டா. சரியா. அப்போ வந்து நான் VBன்னு போட்டுக்கிறேன். அப்போ VB என்னது, K வந்து எவ்வளவு நமக்கு 9 × 10⁻⁴. ஆனால் K Q1 Q2 மொத்த சார்ஜ் என்னது Q1 + Q2 எவ்வளோப்பா, ஏன்னா சார்ஜ் இஸ் கன்சர்வ்டு இல்லையா. சார்ஜ் இஸ் கன்சர்வ்னா இந்த Q மஸ்ட் பி ஈக்குவல் டு வாட், Q1 + Q2. கரெக்டா. இந்த டோட்டல் Q இங்கே Q பிஃபோர் கனெக்டிங் Q + 0. ஸோ Q இனிஷியல் வந்து Q, அப்போ Q ஃபைனல் என்னதான் இருக்கணும், Q தான் இருக்கணும். கரெக்டா. So Q final must be equal to Q initial because in isolated system charge is conserved. அப்போ Q1 + Q2 என்ன எழுதலாம், KQ by R2. KQ என்னப்பா 240, R2 என்னப்பா 6 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 40 வோல்ட்டுங்கிறது தான் வந்து அவுட்டர் ஷெல்லுடைய பிக்கர் ஸ்பியருடைய பொட்டன்ஷியல். ஓகேயா, பொட்டன்ஷியல் தானே கேட்டிருக்காங்க.